என் ப்ராடக்ட வாங்குன்னு கெஞ்சி விக்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அமுல், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆடே இல்லாம எப்படி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க தெரியுமா? ஹவு தீஸ் கம்பெனிஸ் லிவ்ஸ் இன் யுவர் ஹெட் ரென்ட் ஃப்ரீ. ஹை, டே 14 ஆஃப் மே 30 days டெய்லி வீடியோ சேலஞ்ச். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க தான் அவங்களோட ஆடு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு தான் ரீச் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ். அவங்க நம்ம என்டர்டைன்மெண்ட் ஸ்டாப் பண்ணி ஆடா இரிட்டேட் பண்ணல. தே பிகம் த என்டர்டைன்மெண்ட், தே பிகம் த மீம். அமுல் 75 வருஷமா இருக்கிற ஒரு ஓல்டு பிராண்ட். இன்டர்நெட் எவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமுல் கேர்ள், அந்த குட்டி பொண்ணு 1965ல இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு ஏஜ் இருக்கும்? ஸ்டில் நோ இந்தியாவில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டையும் ஒரு ட்ரோலா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 3 ஜெனரேஷனா இந்தியன்ஸ் ஹேவ் எமோஷனல் கனெக்ஷன் வித் அமுல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க ஒரு ஆடை ஷேர் பண்ணுவீங்களா? ஆனா ஒரு மீம் பார்த்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம்ல. சேம் ஆஃபர்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுவீங்களா? அதே ஒரு ரிலேபிள் கண்டனா கண்டிப்பா டேக் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி தான் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரயானர் இந்த பிராண்ட் எல்லாம் மீம் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க கஸ்டமரை கிராப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அட்டென்ஷன் வேர்ல்டுல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங், அதை ஒரு மீம் ஃப்ரீயா கிராப் பண்ணிட்டு இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow.